ரைட் ஓகே ஓகே. அப்ப என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பை ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆஃப் 1 அப்படிதானே? பையோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருந்ததுன்னா பை ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வந்துருது அப்படின்னா 1/x + c/x²ன்னு வந்தது. அப்ப நம்ம முதல் பை ஆஃப் 1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கணும். அது 1/1 + c/1 therefore அது 1 + cன்னு வந்திருக்கும். அப்புறம் பை ஆஃப் 2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ 1/2 + c/2² = 1/2 + c/4ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். 1/2 + c/4 = 2 இன்டூ பை ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 1 + c. அப்ப இதுல மேலே கீழே 2 மல்டிப்ளை பண்ணா 2 + c / 4 = 2 × 1 + c. அப்ப 2 + c = 8 × 1 + c. அப்ப 2 + c = 8 + 8c. அப்ப 8cனா அப்ப இந்த c எங்க கொண்டு போயிருவோம், இது இங்க கொண்டு போயிருவோம். அப்ப -6 = 7c. That implies c is equal to -6/7. ஸோ ஃபைனலா பை ஆஃப் எக்ஸ் எழுதும்போது என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா 1/x - 6/7x²ன்னு வந்திருக்கணும். அவ்வளவுதான், வந்திருந்தா கரெக்ட். ஓகேலா மேம்? ஜெனப்பம் பார்த்துட்டீங்களா? ஓகே சார் ஓகே சார். சின்ன தப்பு பண்ணிட்டேன். சரி ரைட் ஓகே சரி. அப்ப அதுக்கு அடுத்த கொஸ்டின், அதாவது 4வது கொஸ்டின் வந்து இந்த 4வது கொஸ்டின் வந்து அதை வந்து ரிசல்ட்டா படிச்சுக்கோங்க தயவுசெய்து. இதை வந்து செஞ்சு பார்க்க வேண்டாம். 4வது கொஸ்டின் வந்து ரிசல்ட்டா படிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் என்னது? வலது பக்கம் இருக்கக்கூடியது 0. இதே இது நம்ம முன்னாடியும் பார்த்தோம். பட் அங்க ஏ வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சு, இங்க ஏ வந்து ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு. ஸோ இதுல என்னென்ன கண்டிஷன் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஆல்வேஸ் அ சொல்யூஷன். அதாவது ஒய் டேஷ் பிளஸ் ஏஒய் இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்தாலும் ஒய் டேஷ் பிளஸ் ஏ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்தாலும் இது ரெண்டுக்குமே, அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க ஹோமோஜீனியஸா இருந்தாலே அதுல வந்து 0 இஸ் அ சொல்யூஷன் அப்படிம்பாங்க. அதுக்கு பேரு ட்ரிவியல் சொல்யூஷன் பாங்க. சரிங்களா? சொன்னது புரிஞ்சுதா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஓகே, விசிபிளா தான் இருக்கு. ஓகே, டவுட் இருந்தா எனக்கு அப்படியே நிப்பாட்டுங்க. டவுட் இருந்தா அப்படியே நிப்பாட்டுங்க. ஜீரோ சொல்யூஷன்ங்கிறது எப்படி சார்? இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஜீரோ சொல்யூஷனா வருங்களா சார்? இப்ப எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கேக்குறேன். இந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒய் டேஷ் பிளஸ் 5y = 0க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க நம்ம ஜென்ரலா இந்த சிஎஃப் பிளஸ் பிஐ மெத்தட்ல பண்ணா இப்படி பண்ணுவோம். இது உங்களுக்கு தெரியுதா? இது கரெக்டா? இது உங்களுக்கு தெரியுதா? புரியுதா? எஸ் சார். ஓகேவா? இதுல ஏக்கு பதிலா 0 போட்டா ஆன்சர் என்ன ஆகும்? 0 வந்துரும் சார். 0 ஆயிடும் சார். ஸோ 0 இஸ் த சொல்யூஷன் எப்பயுமே. நீங்க ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஒய் டேஷ் என்னது? 0 தான். அப்போ ஒய் டேஷ் பிளஸ் 5y எவ்வளவு வரும்? 0 தான். சாட்டிஸ்ஃபை ஆகுதா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்? ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அர்த்தம்னா அந்த சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபைஸ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நீங்க வலது பக்கம் 0ன்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க. நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க. e power x y = 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்பயும் y = 0 இஸ் சொல்யூஷன். ஏன்னா இது 0, இது 0, ரெண்டையும் ஆட் பண்ணா 0. ஸோ எப்பயுமே இது ஒரு ரூல், இது ஒரு விஷயமா சொல்லுவாங்க. மேம் நீங்க இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேட்ரிக்ஸ்ல நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இந்த ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0வா இந்த மாதிரி படிப்போம், ஞாபகம் இருக்கா? ட்ரிவியல் சொல்யூஷன், நான் ட்ரிவியல் சொல்யூஷன், அதாவது இந்த மாதிரி அதாவது எப்படின்னா இப்ப 2x + y = 0, 5x - y = 0. இதுக்கு சொல்யூஷன் கேட்டா என்ன மேம் சொல்லுவீங்க? 0 சார். x = 0, y = 0. பட் அது மட்டும்தான் சொல்யூஷன்ன்றது கிடையாது. நம்ம வேற சொல்யூஷன் கொடுக்க முடியும். சப்போஸ் இல்லை நான் இன்னொரு வேரியபிள் சேர்த்தனா வேற ஏதாவது கொடுக்கலாம். கே ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இன்ஃபைனைட் சொல்யூஷன் கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க y = 0 இஸ் அ சொல்யூஷன், ஏதோ ஒரு சொல்யூஷன். ஸோ இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஹோமோஜீனியஸா எடுத்தாலே, அதுதான் அந்த ரிசல்ட் சொல்ல வர்றது அதுதான். நீங்க ஒரு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்தாலே அதுல எப்பயுமே ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கும், ஒரு சொல்யூஷனா இருக்கும். நிறைய சொல்யூஷன்ல ட்ரிவியல் சொல்யூஷனும் ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இல்ல வேற யாருக்கும் டவுட் இருக்கா?
அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனு அந்த இன்டர்வல்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல மட்டும் 0 ஆச்சுன்னா, கண்டிப்பா அது ட்ரிவியல் சொல்யூஷனா தான் இருக்கும் அப்படின்றாங்க. புரியுதா? இப்ப ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். அதுல இந்த மாரி இருக்கக்கூடிய ஹோமோஜீனியஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ல சொல்யூஷனுக்கு ஒரு பாயிண்ட்ல 0ன்னு இருந்துச்சுன்னா, எல்லா பாயிண்ட்லயும் அது வந்து ட்ரிவியல் சொல்யூஷனா தான் இருக்கும். இத கொஸ்டினா எப்படி தெரியுமா ஃப்ரேம் பண்ணுவேன் நானு? இத நான் எப்படி கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்றேன். Consider the homogeneous equation. Consider the equation y dash plus axy, a of x, y equal to 0 and pi of, சரிங்களா? இப்படி கேட்பேன். And pi of pi is equal to 0. Then the value of pi dash of pi அப்படின்னு கேட்பேன். நீங்க உட்கார்ந்து செய்யலாம் முடியாது. ஏன்னா உங்களுக்கு a என்னன்னே கொடுக்கல. அப்ப நீங்க செய்யவே தேவையில்ல. அது ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அப்ப அதோட சொல்யூஷன் பாக்குறேன். அதான் பையன்னு சொல்லிட்டான் அவன். அது ஒரு இடத்துல 0 ஆயிருச்சு. அப்ப கண்டிப்பா அந்த சொல்யூஷன் என்ன சொல்யூஷன்? 0 சொல்யூஷன். அப்ப பை டேஷ் ஆஃப் பைன்னு கேட்டாலும் ஆன்சர் 0 தான். கொஸ்டின் புரியுதா? நான் கொஸ்டின் வேணா நான் திரும்ப நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சிம்பிள் கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டின். ஒரு ரிசல்ட்டை வச்சு சிம்பிள் கொஸ்டின். அவ்வளவுதான். கன்சிடர் த டிஇ y dash plus a of x y is equal to 0 with pi is a solution and pi of pi is equal to 0 full stop வச்சுட்டு then pi dash of minus pi is equal to option A pi, option B minus pi, option C 0, option D pi by 2 அல்லது வேற ஏதாவது வித்தியாசமா ஒரு 1 இப்படி கொடுப்பாங்க. அப்ப நீங்க பார்க்கணும் இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இந்த ரிசல்ட் நீங்க அப்ளை பண்றதா இருந்தா இப்படிதான் அப்ளை பண்ணுது. ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அதுல ஒரு சொல்யூஷன் இருக்கு. அது ஒரு பாயிண்ட்ல 0 ஆயிட்டாலே கண்டிப்பா இந்த இடத்துல பை ஆஃப் எக்ஸ் 0 தான். அப்ப பை ஆஃப் எக்ஸ் 0னா பை டேஸ் ஆஃப் எக்ஸும் 0 தான். அப்ப பை டேஸ் ஆஃப் எக்ஸ்னா எல்லா இடத்துலயும் ஃபார் ஆல் எக்ஸுக்கு 0 தான். அப்ப ஆன்சர் சி தான் கரெக்ட். அப்ப இதுல யாருக்கும் டவுட் இருக்கு? என்ன வேல்யூ கொடுத்திருந்தாலுமே 0 தான் போடணும் அப்படிதானே சார்? அதான் அந்த சொல்யூஷனே 0 சொல்யூஷன் மட்டும்தான், வேற இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பையே 0 தான். சப்போஸ் கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க ஒரு நான் ஜீரோ வேல்யூவை கொடுத்தாங்கன்னா அப்ப நம்ம அதை பத்தி சொல்ல முடியாது. ஒரு பாயிண்ட்ல 0 வந்தா அது கண்டிப்பா ட்ரிவியல் சொல்யூஷனா தான் இருக்கும். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு நான் ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு ரூட் இல்லைன்னு சொல்ல வராங்க. அப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க. நான் இந்த கொஸ்டினை வேற மாதிரி கேட்கணும்னா அப்படிலாம் கேட்பேன் நான். என்ன சொல்ல வரேன் புரியுதா? அப்ப ஒரு நான் ட்ரிவியல் சொல்யூஷனை நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு ரூட்டே இல்ல இந்த இன்டர்வல்ல அப்படின்னு அர்த்தம். இது எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற கான்செப்ட்? தம்ஸ் அப் போடுங்க. புரியல. அதாவது இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு விதமான சொல்யூஷன் இருக்கலாம். ஒன்னு ட்ரிவியல் சொல்யூஷன், அதாவது ஜீரோ சொல்யூஷன். ஜீரோ இல்லாத வேற சொல்யூஷன்ஸும் இருக்கலாம். அப்ப ஜீரோ இல்லாத ஒரு சொல்யூஷனை எடுத்தேன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் தானே. அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரூட்னு ஒண்ணு இருக்கும்ல. ரூட்னா என்ன? என்ன வேல்யூ போட்டா ஆன்சர் 0 வருதுன்னு பார்க்கணும். நீங்க என்ன வேல்யூ போட்டாலும் ஆன்சர் 0 வராது. ஏன்னா அது நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ல. இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு 0 வந்துச்சுன்னா அது ட்ரிவியல் சொல்யூஷனா தான் இருக்கணும். இன்னும் புரியலையா யாருக்குமே? ஓகே, ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருக்கு, 2-3 பேத்துக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு. ஏன்னா கொஸ்டினை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். இதெல்லாம் பேசிக் தானே. பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது என்ன அர்த்தம்? அப்ப எக்ஸ் நாட் இஸ் சொல்யூஷன் ஆஃப் பை அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். அடுத்தது பாருங்களேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். 2 சொல்யூஷன் இருக்கு. அந்த 2 சொல்யூஷனும் ஏதோ ஒரு இடத்துல சேமா இருந்தா கூட மொத்தமாவே சேம் ஆயிரும். ஏதோ ஒரு இடத்துல சேமா இருந்தா கூட மொத்தமாவே சேம் ஆயிரும். இது சரி, இதை எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ரிசல்ட் எதுல இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க?
இந்த ரிசல்ட் மேல இருக்கிற ரிசல்ட்ல இருந்து வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம பல இடத்துல இதை யூஸ் பண்ணியிருப்போம். இதை நீங்க இப்படி எழுதிக்கலாமா? பை மைனஸ் சை ஆஃப் எக்ஸ் நாட்னு எழுதிக்கலாமா? ஸோ இந்த ரிசல்ட் அப்படியே தூக்கி இந்த ரிசல்ட்டை தூக்கி இங்க அப்ளை பண்ணுங்க. அப்படி என்ன கிடைக்கும்? பை மைனஸ் சை ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ்னு கிடைக்கும். அதை ரெண்டா பிரிச்சிங்கன்னா பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சை ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ அதுதான் இது. ஆனா இதுல முக்கியமான விஷயம் 2 சொல்யூஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 2 சொல்யூஷனும் ட்ரிவியலா நான் ட்ரிவியலா அதை பத்தி பேசல. அதுக்கு அடுத்ததுல அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னன்னா பைங்கிறது ஒரு நான் ட்ரிவியல் சொல்யூஷனா இருந்தா, சைங்கிறது வேற ஏதோ ஒரு சொல்யூஷனா இருந்தா, இது ரெண்டுமே ஒரு கான்ஸ்டன்ட்ல மட்டும் தான் டிஃபர் ஆகும். இது ரெண்டுமே ஒரு கான்ஸ்டன்ட்ல மட்டும் தான் டிஃபர் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் எது தெரியுமா? இதுதான். இதுதான் அதோட எக்ஸாம்பிள். இப்ப ஒண்ணும் இல்ல, அதோட டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு. அதாவது y டேஷ் பிளஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதோட சொல்யூஷன் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். a e பவர் மைனஸ் 5x இதுதான் சொல்யூஷன். இதுல y ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு சொல்யூஷன். சரிங்களா? இப்போ நான் ஒரு இனிஷியல் கண்டிஷன் சேர்க்கிறேன். y ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு இனிஷியல் கண்டிஷன் சேர்த்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப இந்த இடத்துல 0 a e பவர் 0, அப்ப a ஈக்குவல் டு 0. அப்ப a ஈக்குவல் டு 0னா ஆன்சர் என்ன கிடைக்குது? y ஈக்குவல் டு 0. அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா இது மட்டும் தான். சப்போஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல நான் செகண்ட் கண்டிஷன் கொடுக்குறேன். என்னன்னா y ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறேன். y ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 2. அப்ப என்ன கிடைக்கும்? 2 இஸ் ஈக்குவல் டு a e பவர் 0. அப்ப a ஈக்குவல் டு 2. அப்போ சொல்யூஷன் என்னது? y ஈக்குவல் டு 2 e பவர் மைனஸ் 5x. இது அப்படியே இருக்கட்டும். இதே y ஆஃப் 0 ஈக்குவல் டு நான் 3 கொடுக்குறேன். அப்ப என்ன கிடைக்கும்? 3 ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். அதே மாதிரி அப்போ y ஈக்குவல் டு 3 e பவர் மைனஸ் 5x. இப்ப இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. 2 e பவர் மைனஸ் 5/xல நான் ஒரு 3/2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 3 e பவர் மைனஸ் 5x கிடைச்சிருமா? இதுல இருந்து இது கிடைச்சிருமா? சோ ரெண்டுக்குமே எதுல டிஃபர் ஆகும்னா கான்ஸ்டன்ட்ல மட்டும் தான் டிஃபர் ஆகும்ன்றாங்க. இதுதான் கடைசி ரிசல்ட். ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருச்சு. 2 3 4 5 பேருக்கு புரிஞ்சிருச்சு. சோ அதோட அந்த அந்த 4வது கொஸ்டின் முடியுது. அடுத்து 5வது கொஸ்டின். 5வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நம்ம எதிர்பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா பெர்னௌலி ஈக்குவேஷன். சோ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. y dash plus alpha of x y plus beta equal to beta of x y power k. சரிங்களா? y power k அப்படின்னு வந்திருக்கணும். சோ இந்த சம்ம நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப என்ன கிடைச்சிருக்கு? பெர்னௌலி ஈக்குவேஷன் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, y dash plus alpha x y beta of x y power k. சரிங்களா? இப்ப நான் இதை செய்யணும். அப்படிதானே? சரி, நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க. இப்ப என்னன்னா இந்த இடத்துல y பவர் k இருந்தா நம்மளால சம் செய்ய முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்துலயும் வலது பக்கம் என்ன இருக்கும்பா? b ஆஃப் x மட்டும் தானே எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் பார்த்த ஜெனரல் ஃபார்ம் என்னது? வலது பக்கம் எப்பயாவது y பார்த்தோமா? இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்ப இந்த y எனக்கு வலது பக்கம் இருக்கக்கூடாது, இது இடது பக்கம் கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? சோ இது அடுத்து. அப்ப இது என்ன எப்படி எழுதலாம்? இப்படி எழுதிக்கலாமா? சோ நமக்கு ஜென்ரலா வர வேண்டியது இப்படி வந்திருக்கணும். இப்ப பாருங்க, வலது பக்கம் ரெண்டுமே x மட்டும் தான் இருக்கா? கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். மேல இருக்க வேரியபிள் வந்து y. ஆனா இங்க வேரியபிள் என்னது? y பவர் 1 மைனஸ் k. அப்ப நான் என்ன பண்றேன்? அதை z ன்னு எடுத்துக்கிறேன். சேஞ்ச் பண்றேன்.
அப்ப dz என்ன வரும்? dz என்ன வரும்? dz பண்ணா என்ன வரும்? 1 minus k y power 1 minus k minus 1 into y dash. அதாவது y dash சொல்லலாம் அல்லது dy ன்னு சொல்லலாம். சரிங்களா? dy ன்னு போடுங்க இல்ல y dash போடுங்க. இங்க மேல நம்ம இதா y dash வச்சிருக்கனால நான் y dashல பண்றேன். அதுதான் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல z dash, இந்த இடத்துல வந்து y dash. ஃபைனல் என்ன கிடைச்சிருக்குன்னா z dash இதை வந்து இங்க கீழே கொண்டு வந்துடுறேன். 1 minus k y power minus k y dash. இப்ப இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே சேஞ்ச் பண்றேன். இதுக்கு பதிலா என்ன போடுறேன்? z dash by 1 minus k plus alpha x. இதுக்கு பதிலா z, இந்த சைடு பீட்டா ஆஃப் x. இப்ப இந்த டேர்ம் மட்டும் தானே இருக்கு. அப்ப அந்த டேர்ம் மட்டும் அந்த சைடு கொண்டு போயிருங்க. z dash alpha of x 1 minus k z is equal to beta of x. இப்ப ஒரிஜினல் ஃபார்ம் மட்டும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. b of x இருக்க இடத்துல இந்த ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன். b of x into 1 minus k வரணும். ஸோ b of x இருக்க இடத்துல beta of x into 1 minus k இருக்கு. a of x இருக்க இடத்துல alpha of x into 1 minus k இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி ரெண்டுமே ஒரே ஃபார்மேட். இதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு கடைசி எங்க z வருதோ அந்த இடத்துல என்ன போடுவீங்க? z-க்கு பதிலா y power 1 minus k. அவ்வளவுதான். ஏன்னா அதானே எடுத்தோம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வராங்கன்னு? 1 2 3 4 5. ஓகே. அப்ப இதுல ஒரு ப்ராப்ளம் செஞ்சிருவோம். அடுத்ததை பார்த்துக்கலாம். find all the solutions y dash minus 2xy is equal to xy square. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன காரணத்தினால இது பெர்னௌலி? ரைட் சைடுல y ஸ்கொயர் வந்திருக்கு. வெரி குட். அடுத்து என்ன பண்ண போறோம்? அதை வச்சு டிவைட் பண்ணிடுவோம். அப்போ y dash y power minus 2 minus 2x y power minus 1 is equal to x. அப்ப இங்க z ஓட வேல்யூவை என்ன எடுப்பீங்க? y power minus 1 sir. இது எத்தனை பேத்துக்கு புரிஞ்சுது? z equal to y power minus 1 எடுக்கணும்னு. யாரோ ஒரு ஆள் மட்டும் தம்ஸ் அப் சொல்லல. அப்படியா? சரி. ஸோ y பவர் மைனஸ் 1. அப்போ y பவர் மைனஸ் 1 சொல்லும் போது அப்பதை பண்ண மாதிரி தான். அப்ப z dash ஈக்குவல் டு -1 y பவர் -2 y dash. ஸோ எல்லாத்தையும் எடுத்து உள்ள அப்ளை பண்ணுங்க. இந்த மைனஸ் ஆன்சர் கொண்டு வந்துருங்க. மைனஸ் z dash ஈக்குவல் டு y பவர் -2 y dash. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்றேன். zல minus z dash minus 2x z is equal to x. அப்ப z dash plus 2x z equal to minus x. நானே சால்வ் பண்ணிடுறேன். சரிங்களா? அப்ப இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நீங்க பார்க்கும்போது if is equal to e பவர் இன்டகிரல் 2x dx. அப்ப e பவர் 2x ஸ்கொயர் பை 2 வரப்போது. ரெண்டையும் அடிச்சு கொடுத்தா e பவர் x ஸ்கொயர். ஸோ அப்ப y இன்டூ e பவர் x ஸ்கொயர் இன்டகிரல் e பவர் x ஸ்கொயர் இன்டூ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி. ஏதாவது தப்பா பண்ணா சொல்லிடுங்க. ஸோ ஒய் இன்டூ இ பவர் எக்ஸ் பவர் 2 இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மைனஸை மட்டும் வெளியே எடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயரை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? டீன்னு எடுத்துக்கலாம். அப்ப 2x dx இஸ் ஈக்குவல் டு டிடின்னு எடுத்துக்கலாம். பட் இங்க 2 இல்லை. அதனால ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 2 டிவைட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த -1/2 வெளியே வச்சுக்குவோம். ஸோ இ பவர் டி டிடி பிளஸ் சி. ஸோ ஒய் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2 இ பவர் டி பண்ணா திரும்ப இ பவர் டி தான் பிளஸ் சி.
ஸோ ஒய் இ பவர் எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1/2 டீயோட வேல்யூ நான் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்ததுனால இங்க அகைன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி. ஸோ ஒய்யோட வேல்யூ மைனஸ் 1/2 பிளஸ் சி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஸோ அப்ப என்னாச்சு, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இது இப்ப கிடைச்ச ஆன்சர் வந்து இதுல நான் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும். என்ன கரெக்ஷன் பண்ணீங்கன்னா, நான் என்ன போட்டிருக்க கூடாது, என்ன போட்டிருக்க கூடாது இந்த இடத்துல இசட் அப்ளை பண்ணிருக்கணும், இந்த இடத்துல இசட் அப்ளை பண்ணிருக்கணும். ஸோ அப்ப கிடைச்ச ஆன்சர் வந்து இசட்டோட ஆன்சர். அப்ப இசட்டுங்கிறது என்னது, ஒய் பவர் மைனஸ் 1, ஒய் பவர் மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1/2 பிளஸ் சி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய் பவர் மைனஸ் 1னா 1/y மைனஸ் 1/2 இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒய் வேணும்னா நீங்க இதை அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதிருங்க, நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். நமக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ பெர்னோலி நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு கொஸ்டின். புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே. இப்ப நாளைக்கு நம்ம பார்க்க போறதோட பேசிக் மட்டும் நான் சொல்லிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் செம்ம செஞ்சிருங்க. குரூப்ல போட்டதை பாத்தீங்களா இமேஜ நேத்து? செகண்ட் ஆர்டருக்கு செகண்ட் ஆர்டர் தெரியும்ல உங்களுக்கு? எஸ் சார் பார்த்தேன் சார். ஃபார்முலா கொடுத்துருந்தீங்க சார். செகண்ட் ஆர்டருக்கு எல்லாரும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, கடகடன்னு சொல்லுங்க. செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். எல்லாரும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சொல்லுங்க, நம்ம அதை பார்த்துக்கலாம். செகண்ட் ஆர்டர் சரிங்களா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். சொல்லுங்க டக்குனு, ஆளுக்கு ஒரு எக்ஸாம்பிள். டி ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர். நம்ம பார்க்கறது எல்லாமே நம்ம ஒய்ல பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு அதனால ஒய்ல சொல்லிடுறேன். நம்ம இது வரைக்கும் ஒய் டேஷ் பார்த்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கோம். ஒய் டபுள் டேஷ் plus 2y dash plus 3 is equal to e power x. 3y சேர்த்துக்கணும் சரிங்களா? சரி, வேற வேற 5 பேர் 5 எக்ஸாம்பிள் சொல்லுங்க வர வர. சார் y double dash plus 6y dash plus 9y equal to 0. 0. ஓகே, ஹோமோஜீனியஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அப்ப சம்ம செய்யாமலே சொல்லிடலாம் y equal to 0 is a solution. சம்ம செய்யாமலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது வித்தியாசமா யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். y double dash minus m square into y, m square y is equal to 2. ஓகே, வெரி குட். வேற y double dash plus 6y equal to sin x. யாரோ ஒரு ஆள், 5 பேர்ல என்ன ஒரு ஆள் மட்டும் மிச்சம். சார் x ஸ்கொயர் y டபுள் டேஷ் எக்ஸ் ஸ்கொயர் போட முடியாது, நான் என்ன நம்ம கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் y double dash plus 2y dash plus y is equal to cos x. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பா. y double dash equal to 0. Simplest second order equation with a constant coefficient. ஸோ அப்போ உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் என்னன்னு புரிஞ்சிச்சுல? இது எல்லாத்துக்கும் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுத தெரியுமா? 1 2 3 4 5. ஓகே, அப்ப எல்லாருக்கும் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுத தெரியும்.
ஆக்சிலரி ஈக்குவேஷன்ல இருந்து ரூட் கண்டுபிடிக்க தெரியுமா? 1 2 3 4 5. சோ அந்த ரூட்ல இருந்து எப்படி எழுதணும்னு நேத்து ராய் சிங்கானியா புக்ல இருந்து நான் போட்டு விட்டேன். பாத்தீங்களா? ஆ. ம். ம். இத பாத்துட்டீங்களா எல்லாருமே? பார்த்தவங்க எனக்கு ஒரு தம்ஸ் அப் போடுங்க. புரிஞ்சுதா?